எதுக்கு சிரிக்கிற? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்மோட கல்யாணத்துக்கு பிறகும் பூஜா நம்ம கூட நம்ம வீட்டுல தான் இருக்க போறான்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே முடிவெடுத்தோம். ஆமா பரத், நம்ம ஏற்கனவே எடுத்த முடிவுதான். அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனா பூஜாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, நாளைக்கு பூஜா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவங்க எப்படி இருப்பாரு, என்ன பண்ணுவாரு நமக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை அவருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி பிடிக்குமா, இல்ல அவர் தனியா ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பாரா, இதெல்லாம் தெரியாம எப்படி பரத் பூஜாவை நம்ம கூட வச்சுக்க முடியும்? எப்படி இருந்தாலும் அவங்க தனியா இருக்கிறது தான் நல்லது. ஆமல்ல, இதை பத்தி நான் யோசிக்காம இருந்துட்டேன். எங்க போயிட போறாங்க? நம்ம காம்பவுண்ட்லயே நமக்கு பக்கத்துலயே ஒரு வீட்டுல இருக்க போறாங்க, அவ்வளவுதானே? நீ சொல்றது கரெக்ட் தான். பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து என்ன டைப்போ, அவருக்கு வந்து இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையெல்லாம் பிடிக்குமோ என்னமோ. நீ சொல்றது கரெக்ட் தான் உமா. சரி, பூஜாக்கு மாப்பிள்ளை பாக்குறது எந்த லெவல்ல இருக்கு? பார்த்துட்டு இருக்கேன் உமா. எனக்கு என்னமோ நம்ம லக்ஷ்மி அம்மாவுடைய தம்பி யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு இல்லையா, அவரை பார்த்தா நம்ம பூஜாக்கு கரெக்டா செட் ஆகும்னு தோணுது. ஆமா பரத், நானே உங்ககிட்ட அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அவர் பேர் மிஸ்டர் வெங்கட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓஹோ, பாக்குறதுக்கு ரொம்ப தங்கமானவரா தெரியறாரு. பூஜாக்கு அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். இப்போ நம்ம பூஜாவுக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கேன், நமக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு தேர்ந்துரும். 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி லட்சுமி அம்மா கிட்ட ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த மேட்டரை பேச போறேன். ஆமா பரத், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பூஜாவோட நிச்சயதார்த்தம் நடக்கணும். அதுக்கு லக்ஷ்மி மாமி கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் எந்த தடையுமே இல்லையே. ரொம்ப தேங்க்ஸ்மா, என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சிட்டு இருக்க. இப்போதைக்கு பூஜாவுடைய கல்யாணம் தான் நமக்கு முக்கியம். ஆக்சுவலா நான் பூஜா கிட்ட சவால் விட்டு இருந்தேன், இப்படியாவது உன்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பேன்னு. ஆனா என்னால முடியல. என்னால முடியாதத கண்டிஷன் போடுறேங்கிற பேர்ல நீ சாதிச்சு காமிச்சிருக்க. மாப்பிள்ளை நமக்கு பிரச்சனையே இல்லாம பக்கத்துல கிடைச்சிருக்காரு. எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது. ஆமா பரத், இவ்வளவு நாள் யாருமே இல்லாம அனாதையா வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து விடுபட்டு நிறைய உறவுகளோட நம்ம சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, காஃபி குடிங்க. என்னடா மது, என்னமோ விஐபி மாதிரி லேட்டா வர. இது நம்ம ஆத்து கிரகப்பிரவேசம், நம்ம முன்னாடி இருந்து கவனிக்க வேண்டாமா? அதை ஏன் கேக்குற? லாலா வைஷ்ணவ் வரலான்னு அவ ஆத்துக்கு போனேன். அங்க அவருடைய அத்திம்பேர் அக்காவும் என்ன பிடிச்சுன்னு விடவே மாட்டேன்ட்டா. அவகிட்ட இருந்து கைட்டின்னு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஏமாமா, அவ 2 பேரையும் கூட்டின்னு வர வேண்டியதானே? எதுக்கு திருடன் நினைச்சு முத்துன்னு மொத்தறதுக்கா? நானே அவள்கிட்ட முத்துன்னு அடி வாங்கிட்டு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு இருக்கேன். அதான் வர வர படபடன்னு போல. கரெக்டா வந்தது. அவன் ஆடிட் விஷயமா டெல்லி போயிருக்கான். ஆமா, எங்க உங்க டைரக்டர் பரத்தை காணோம்? இன்னைக்கு பூஜா ஊருக்கு போறாள் சிங்கப்பூருக்கு. மார்னிங் ஃபிளைட். டைரக்டர் அவளை கொண்டு போய் நேரா அங்க விட்டுட்டு அப்புறம் இங்க வரேன்னு சொல்லிருக்காரு. சரி வந்துருவாரோ இல்லையோ? இதோ வந்தாச்சே. வணக்கம்மா. வணக்கம் குருபிள்ளையா, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? உட்கார்ப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. பூஜை தான் வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உங்க எல்லாருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல சொன்னாங்க. அம்மா, எங்க எல்லாரையும் காணும். எல்லாரையும்னா எங்களை பார்த்தா எல்லாரும் மாதிரி தெரியலையா? நீ யார பத்தி கேக்குறன்னு நல்லாவே தெரியுது. ஐயோ இல்ல தானே சொல்ற. உமா வந்துருவா. இல்ல சார், உமாவை நான் சொல்லல சார். இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்திருக்காரு மிஸ்டர் ராஜசேகர் சார், ஆர்ஜே ஃபவுண்டேஷன்ஸோட எம்டி. அவரை இன்னும் காணலன்னு சொன்னேன். ஆமாமா, உன் படம் 100 ஃபங்க்ஷன் கூட வந்திருந்தாரு. அதேதாம்மா. பரத், அவரை பார்த்து நாம எல்லாம் தேங்க் பண்ணுப்பா. நம்மளே பணம் போட்டு கட்டியிருந்தா கூட இவ்வளவு நன்னா கட்டியிருக்க முடியாது. அவ்வளவு அழகா கட்டியிருக்கார். நிச்சயமா தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாமா. வாங்க சார். நிச்சயமா இதை விட நல்லபடியா கட்டிருக்க முடியாது. எனக்கே இங்க வந்து இருக்கணும் போல. உட்காருங்க சார். உட்காருங்க சார். மாமி வாங்கோ. உங்களதான் காணுமேனு பேசிட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்க போறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. உமா, பரத் உன்னை காணுமேனு துடின்னு துடிச்சுட்டு இருக்கா. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? உனக்கு பரத்துக்கும் மாடி போர்ஷன் தான் அலாட் பண்ணிருக்கோம். போங்க, போய் பாத்துட்டு வாங்க. போங்க. நீ முதல்ல பரத் பக்கத்துல போய் உட்காரு. நீங்க உட்காருங்க. என்ன பரத், ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வெரி குட். என்ன இன்னும் சார், உரிமையா மாமான்னு கூப்பிடுப்பா. கல்யாணம் வரைக்கும் வந்துட்டேன். உட்காரு. என்ன வைக்க வேண்டியிருக்கு?
என்ன லலிதா மாமி, உங்க கவலை எல்லாம் தீர்ந்துருத்தோன்னோ அப்படி இப்படி உமா பரத் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோமே நம்ம. வணக்கம் வணக்கம் வணக்கம். நமஸ்காரம். நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் அவங்க வீட்டு சாவியை கொடுத்துடலாமா? அம்மா கிரகப்பிரவேசம் ஜாம் ஜாம் நடந்தாச்சு. கிரகப்பிரவேசம் முடிஞ்சு பாலும் குடிச்சாச்சு. சாவியை கொடுத்துட வேண்டியதானே? தலைவர் வாங்க 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 வாங்க. எல்லாருடைய வீட்டு சாவி இதுல இருக்கு, கொடுத்துருங்க நீங்க. சரி, கண்டிப்பா கொடுத்துறேன். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த காம்பவுண்ட்ல நானே இங்க வந்து வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இந்த சந்தோஷமான நேரத்துக்கு காரணமான அவளுக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோம். அது சரி, நம்ம ராய் சார் சாதாரணமானவர் இல்ல, பெரிய பில்டர். அவருடைய கையால நம்ம சின்ன காம்பவுண்ட்ல இந்த வீட்டை இவ்வளவு அழகா கட்டி தந்திருக்காரு. அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். நானும் எத்தனையோ பெரிய பில்டிங், ஷாப்பிங் மால்ஸ், மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம் கட்டியிருக்கேன். இருந்தாலும் இந்த காம்பவுண்ட் கட்டினதுல எனக்கு ரொம்ப மனசு நிறைஞ்சிருக்கு. ஆமா, ஏதோ ஒரு கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ண நிறைவு இருக்கு எனக்கு. ரெட்டியார் சொன்ன மாதிரி இது இவ்வளவு தூரம் அமைஞ்சது காரணமே அந்த அம்மா தான். அவளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி, ஒரு நிமிஷம். இது பூஜாவுடைய வீட்டு சாவி. லட்சுமி அம்மா, இது அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன், கண்டிப்பா கொடுத்துறேன். இந்த சந்தோஷமான நேரத்துல பூஜா இங்க இல்லையேன்னு தான் வருத்தமா இருக்கு. பூஜா இங்க இல்லாட்டி என்ன, இங்க எல்லார் மனசுலயும் அவளை பத்தின நினைப்பு தானே ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படியும் பூஜா இங்கதானே வரப்போறா. பூஜா, நீ இங்க இல்லாட்டியும் இங்க இருக்கிறவங்களாம் உன்னை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, பாசம் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொன்னியே, அது ரொம்ப நியாயம். ராய் சார், நம்ம கடமை முடிஞ்சது. ஆமா, நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நம்ம கிளம்புவோமா? கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். நான் இதை ஒரு அட்வைஸ் கூட சொல்ல மாட்டேன். பொதுவா இந்த மாதிரி எல்லாரும் கூடி வாழ்ற இடத்துல அடுத்த வீட்டுல யார் இருக்காங்க, எதிர்த்த வீட்டுல யார் இருக்காங்கன்னு தெரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது சரி, அது சரி. நீங்க அப்படி இருக்க கூடாது. நீங்க ஒவ்வொரு மாசமும் அடிக்கடி மொட்டை மாடிக்கு போய் ஒரு கூட்டம் போடுங்க. உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள், உங்களுக்குள்ள உள்ள நல்லது கெட்டது இதெல்லாம் பேசி பரிமாறிக்கணும். இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற மாதிரி நான் எங்கேயுமே மனிதர்களை பார்த்தது இல்ல. அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, அவ்வளவு நல்லா வாழ்றாங்கன்னு மத்தவங்க சொல்ற அளவுக்கு நீங்க வாழணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். கண்டிப்பா சார், நல்லா சொன்னீங்க. அது போதும். போயிட்டு வாங்க. போயிட்டு வர்றோம், போயிட்டு வர்றோம். என்ன பூஜா, பரத் கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு போல் இருக்கு. ஆமாப்பா, கல்யாணம் சிம்பிளா இருந்தா போதும்னு சொல்லிட்டாரு. நானும் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். நான் உமா கிட்ட பேசிக்கிறேன், கல்யாணம் எல்லாம் கிராண்டா வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அது எப்படி பூஜா? உமா வாத்துல ஒரே பொண்ணு, கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்ல அவ ஆசைப்படுவா. பரத் சொல்றாங்கிறதுக்காக அவ மனசு கஷ்டப்படும்படியா நாம நடந்துக்க முடியுமா சொல்லு? ஆமா பூஜா, லக்ஷ்மி சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க பொதுவா கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும் தான் நினைப்பாங்க. அதுவும் இல்லாம உமா அவளுக்கு ஒரே பொண்ணு இல்லையா? ஆனா பரத்க்கும் உமாவுக்கும் தான் இதை கிராண்டா பண்றதுல உடன்பாடே இல்லையே. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கே. பேசாம கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா போறோம்னு அவ நினைக்கிறா போல இருக்கு. நான் வேணா பரத் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? பரத் கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன்ப்பா. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கல்யாணம் பண்ணிக்க பொறுத்து நாங்க 2 பேரு, எங்க 2 பேரோட இதயத்துக்கும் நம்மள சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு மட்டும் இந்த கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சா போதாதா? அதுக்கப்புறம் நம்ம வாழற வாழ்க்கை தான் உலகத்துக்கே தெரியணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அவர் சொல்றதுலயே நியாயம் இருக்குல்ல. பரத் சினிமா டைரக்டர் இல்லையா, எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுடுறான். உமாவோட அப்பா அம்மாவுக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னா நமக்கு ஓகே தானே. அப்புறம் பூஜா, பத்திரிகை சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ள எல்லாருக்கும் கொடுக்கணுமா இல்ல முக்கியமானவங்களுக்கு மட்டும் கொடுக்கணுமா? பரத்க்கு தெரிஞ்ச பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காரு. கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிட்டு ரிசப்ஷன் ஸ்டார் ஹோட்டல்ல வைக்கலாம்னு ஐடியா. இப்பெல்லாம் முன்ன மாதிரி ஒண்ணும் இல்ல, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கா. நம்ம பட்டுப்படவை கசங்காம போய் சாப்பிட்டுட்டு வந்தா போறோம். கரெக்ட். ஆமா, உமா கண்டிஷன் போட்டாலே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன கண்டிஷன்? விடுங்கப்பா, அத பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்ட?
பூஜா, நீ அந்த நிச்சயத்துக்கு ஒத்துண்டாதான் உமா கல்யாணத்துக்கே ஒத்துப்பா. நான் தான் ஒத்துக்கிட்டேன் இல்லம்மா. நிச்சயமா பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல பரத்க்கும் உமாக்கும் நல்லபடியா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் சிம்பிளா இது எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். அப்படின்னா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. எப்போ போல கதை சொல்லி ஏமாத்தலையே. இப்பவும் கதை தான் சொல்றேன், எனக்கு வேற வழி தெரியல. பூஜா, என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற?